வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மலேசியா டெக் தமிழா. இன்னைக்குள்ள வீடியோவில் நான் Vivo X70 Pro ஃப்ளாக்ஷிப் ஃபோனை தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். இந்த சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா தென் சீக்கிரமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் தென் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க இந்த Vivo X70 Pro ரிவ்யூவை பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பவும் போல தான் நம்ம ஸ்பேக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ டக்குன்னு ஸ்பேக்ஸ் ரீகேப் பண்ணிடலாமா வாங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்பிளேல பார்த்தோன்னா 6.56 inch AMOLED Full HD Plus டிஸ்பிளே இருக்குது வித் 120Hz ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட். தென் கேமரா செக்ஷனில் மொத்தம் 4 கேமரா இருக்குது. Zeiss ஆப்டிக்ஸ் யூஸ் பண்ணுது. மெயின் கேமராவில் பார்த்தோன்னா 50 மெகாபிக்சல் ஒயிட் கேமரா இருக்குது, ப்ளஸ் 8 மெகாபிக்சல் பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. அப்புறம் 12 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா தனியாக இருக்குது. ஃபைனலாக ஒரு 12 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமராவும் இருக்குது. ஃப்ரண்ட் சைடில் 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் செல்ஃபி கேமராவும் கொடுத்துருக்காங்க. ப்ரொசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 12005G ப்ரொசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஸ்டோரேஜ் வைஸ் பார்த்தோன்னா 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க வித் 12GB ரேம் இருக்குது. அண்ட் த பெஸ்ட் பார்ட் 4GB அடிஷனல் ரேம் நீங்கள் எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி மூலிமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேட்டரி பார்த்தீங்கன்னா 4450 mAh பேட்டரி இருக்குது அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது இதில். இப்போ அடுத்ததான் இந்த ஃபோனுடைய ரிவ்யூஸை பார்த்துடலாம். நண்பர்களே, ஃபர்ஸ்ட் டிசைன் பற்றி சொல்லணும்னா இந்த Vivo X70 Proவோட ஃபோன் Vivo ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸ்டில் Vivo X60 Pro மாதிரி தான் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரியர் கேமரா ஹவுசிங் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் கையில் பிடிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் செம்ம லைட்டாக இருக்குது. ரீச்சபிலிட்டி வைஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பட் அது ஒரு பெரிய விஷயம் எனக்கு படலை. என்ன ஸோ டிசைன் பற்றி இன்னொன்று சொல்லணும்னா அதோட ரியர் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளாஸியாக இல்லாமல் லைக் அ மேட் ஃபீல் கொடுக்குது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் படியாது. ஸோ கையில் வைக்கிறப்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ கைஸ் அதான் டிசைன் பற்றி. நெக்ஸ்ட் கேமரா பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். இந்த ஃபோனோட ஸ்பெஷலிட்டியே பார்த்தீங்கன்னா இந்த கிம்பல் கேமரா தான். ஸோ நான் 2 வாரமாக இந்த Vivo X70 Pro வச்சு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துட்டேன். மெயின் கேமராஸில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்குது. கலர்ஸ்லாம் செம்மையாக இருக்குது பிகாஸ் இதில் HDR10 சப்போர்ட் இருக்குது. ஸோ ரேட் கலர்ஸ்லாம் இன்னும் கிளியராக தெரியுது. ஈவன் நான் சின்ன வேர்டிங்ஸ்லாம் கிளியராக இருக்குது பிகாஸ் ஆஃப் 50 மெகாபிக்சல் லென்ஸ் யூஸ் பண்ணனால. நெக்ஸ்ட் அல்ட்ரா வைட் கேமராவில் நான் ஃபியூ ஃபோட்டோஸ் எடுத்தேன். நல்லா இருக்குது. உண்மையிலே சொல்லணும்னா Vivo X60 Proவோடைய பெட்டராக இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த லென்ஸோடைய ஃபீல் ஆஃப் வியூ. ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா 120 டிகிரிஸ் ஃபீல் ஆஃப் வியூ இருந்துச்சு, பட் இப்போது 160 டிகிரிஸ் மட்டும் தான் வச்சுருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது. ஸ்டில் வியூவிங் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்காக இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கு குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கலர்ஸ்லாம் உண்மையிலே வைப்ரண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச Vivo செஞ்ச ஒரு நல்ல விஷயம்னா மேக்ரோ கேமரா ரிமூவ் பண்ணது தான். பட் ஸ்டில் இந்த Vivo X70 Proவில் மேக்ரோ ஷாட்ஸும் எடுக்கலாம். நீங்கள் நான் ஐதர் ஒயிட் கேமரா இல்லாட்டி அல்ட்ரா ஒயிட் கேமரா வச்சு மேக்ரோ ஷாட்ஸ் எடுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் பண்ணிக்கும். சாம்பிள் ஃபோட்டோஸ் பாருங்கள். இந்த ஃபோட்டோ நான் நைட் டைமில் என்னோட கீபோர்ட் ஃபோட்டோ எடுத்து பார்த்தேன். அண்ட் மேக்ரோ ஷாட்ஸ் உண்மையிலே செம்மையாக இருக்குது எடுக்கிறப்ப. சின்ஸ் இதில் Zeiss கூட கொலபரேட் பண்ணதுனால இந்த Vivo X70 Proவில் புதுசாக Zeiss எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் planar எஃபெக்ட் இருக்குது, என்ன distagon எஃபெக்டும் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸ்லாம் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் கேமரா லென்ஸில் மட்டும்தான் நீங்கள் எடுக்க முடியும். பட் இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பொக்கே எஃபெக்ட்ஸ் வேறு லெவலில் இருக்குது. எல்லா கிரெடிட்ஸ்க்கும் Zeissக்கே சேரும். பர்சனலாக எனக்கு பிடிச்ச எஃபெக்ட்னா பார்ட்டி எஃபெக்ட் தான். சாம்பிள் ஃபோட்டோஸை பாருங்கள். இன்னொரு ஸ்பெஷலிட்டி இந்த Vivo X70 Proவில் பார்த்தீங்கன்னா நைட் மோட் தான். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு T-Star கோட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஐஃபோன் உள்ள ஃபோட்டோஸ் இந்த ஃபோனோட ஃபோட்டோ கம்பேர் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இந்த T-Star கோட்டிங் மூலிமா ஃபோட்டோஸில் லைட் கிளாஸ்லாம் ரிமூவ் பண்ணிடும் ஈஸியாகவே. ஸோ நைட் ஷாட்ஸ் இன்னும் கிளியராக இருக்கும், ஃபோக்கஸ் பண்ணியிருக்கும். ஸோ முக்கியமான ஃபீச்சர் கிம்பல் கேமரா தான். நான் வீடியோ ரெக்கார்டிங்லாம் 4K 60 frames per second எடுக்க முடியுது. வீடியோ ரெக்கார்டிங்லாம் ஸ்டேபிளாக இருக்குது சின்ஸ் இதில் 5 axis கிம்பல் கேமரா இருக்கிறதுனால. ஈவன் நான் அல்ட்ரா ஸ்டேபிள் மோட் கூட ட்ரை பண்ணேன். பட் ஜஸ்ட் தட் 1080 60 frames per second தான் எடுக்க முடியுது. பேசிக்கலி இந்த கிம்பல் கேமரா மூவ் பண்ணுறதுனால வீடியோ ரெக்கார்டிங்லாம் செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். மல்டி டாஸ்கிங்லாம் சூப்பராக இருக்குது சின்ஸ் இதில் எக்ஸ்டெண்டட் ரேம் டெக்னாலஜி இருக்கிறனால. 2 வீக்ஸை யூஸ் பண்ணதில் எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ்லாம் ஓகே தான் இருக்குது. ஜஸ்ட் தட் ஹிட்டிங் இஷ்யூஸ் இருக்குது வீடியோ ரெக்கார்டிங்கில். என்ன ஸோ கேம்ஸ் விளையாடுறப்ப இஃப் நான் 120Hz ரிஃப்ரெஷை டிசேபிள் பண்ணினா தென் ஹிட்டிங் இஷ்யூஸ் அவ்வளோ இல்லை. பட் எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதால நான் அவ்வளோ பெருசாக பார்க்கல இது, பிகாஸ் சீக்கிரமாக ஃபோன் சார்ஜ் பண்ணிடும்.
கேம்ஸ்லாம் சூப்பராக இருக்குது, கிராஃபிக்ஸ் குவாலிட்டிஸ்லாம் வேறு லெவலில் இருக்குது. வெல் இதில் நான் ஃபியூ இஷ்யூஸ் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் இஷ்யூ நெட்வொர்க் இஷ்யூஸ். ஃபர்ஸ்ட் நான் கால் ஆஃப் டியூட்டி விளையாடுறப்ப எனக்கு அப்பப்போ நெட்வொர்க் இஷ்யூஸ் வந்துக்கிட்டே இருக்கும், கண்டினியூஸாக வந்துக்கிட்டு இருக்கும். அட்லீஸ்ட் நான் ஒரு 5 வட்டியில் இருந்தால் 5 வட்டியும் வரும் நெட்வொர்க் இஷ்யூஸ். ஸோ நிறைய வாட்டி இந்த இஷ்யூஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இது மேபி இன்டர்னல் டிசைன்னாலேயே எனக்கு தெரியல. பிகாஸ் ஐஃபோனில் பக்கத்தில் அதே நேரத்தில் ஐஃபோனில் விளையாண்டுனா நான் எந்த இஷ்யூஸும் பார்க்கல கால் ஆஃப் டியூட்டி கேம் விளையாடுறப்ப. ஸோ பேட்டரி பற்றி சொல்லணும்னா ஓகே தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் 128 எனேபிள் பண்ணால் சீக்கிரமாக பேட்டரி முடியுது. எனக்கு பிடிச்சது இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். ஸோ டக்குன்னு விதின் 30 மினிட்ஸில் பேட்டரி பர்சன்டேஜ் 80% ரீச் ஆயிரும். ஃபைனலாக ஆடியோ டெஸ்ட். ஐ திங்க் ஆடியோ விவோ இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணணும். ஈவன் தோ ஹையரஸ் ஆடியோ இருந்தாலும் ஸ்டில் நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரியான ஆப்ஸில் மட்டும்தான் நல்லாயிருக்கு. சின்ஸ் இதில் ஆடியோ ஜாக் இல்லாதனால நான் 3.5 mm டு USB-C அடாப்டர் யூஸ் பண்ணிட்டேன்னா நான் சாங்ஸ் கேட்கவே முடியும். ஈவன் இயர்ஃபோன்ஸும் குவாலிட்டியும் அவ்வளோ நல்லா இல்லை, ஆவரேஜாக தான் இருக்குது. சிம்பிளாக OS பற்றி சொல்லணும்னா Vivo Funtouch OS 12 யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் Android 12 ரன் பண்ணுது. அண்ட் Vivo அடிஷ்னல் அனிமேஷன்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. டைனமிக் எஃபெக்ட்னு சொல்லி ஒரு கேட்டகரி மூலிமா செட்டிங் பேஜில் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஃபிங்கர் பிரிண்ட் அனிமேஷன் இருக்குது, சார்ஜிங் அனிமேஷன், ஈவன் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன், ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது, எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லா எஃபெக்ட்ஸும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படி வேணும்னு சொல்லி. ஸோ Funtouch OS 12 ஸ்டேபிளாக இருக்குது, வேறு இஷ்யூஸும் நான் பார்க்கல OS சைட்லேருந்து. ஓவராலாகவே நான் இந்த ஃபோனுக்கு நான் டிசைனுக்கு ஒரு 5 ஸ்டார் கொடுப்பேன். தென் கேமராக்கு ஒரு 4 ஸ்டார் கொடுப்பேன். பர்ஃபார்மன்ஸுக்கு நான் 4 ஸ்டார் கொடுப்பேன். ஆடியோவும் பேட்டரிக்கும் ஒரு 3.5 ஸ்டார் கொடுப்பேன். ஸோ நண்பர்களே, இந்த ஃபோன் ரிவ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த Vivo X70 Proட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3300 இருக்குது. இந்த ஃபோன் நீங்கள் Lazada Vivo அஃபிஷியல் ஸ்டாலில் ஆர்டர் பண்ணிக்கலாம். கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. That's it guys, இந்த வீடியோ இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்ன அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நான் இதோட உங்களை அடுத்த வீடியோஸில் சந்திக்கிறேன். பை கைஸ்.